இனி குழம்பே செய்ய தேவையில்லை. ஒரே ஒரு ஸ்பூன் போதும். ஒரு தட்டு சோறு நொடியில் காலியாகும். நல்லா காரசாரமாக எப்படி செஞ்சு கொடுங்க. அதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி தனித்தனியாக உதிரியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பிரித்து எடுத்த வெங்காயத்தை கொஞ்சமான எண்ணெயில் எல்லா வெங்காயத்தையுமே சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கரிஞ்சிடாமல் இது மாதிரி லைட்டாக கலர் மாதிரி செவந்ததும் எடுத்துருங்க. எண்ணெயிலேருந்து வெங்காயத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இப்போ அதே எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதோட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிச்சு எடுத்து எல்லாத்தையுமே பிளேட்டில் மாற்றிக்கங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதோட சேர்க்கறதுக்கு மிக்சர் ஜாரில் 20 பூண்டு பல் கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வறுத்து எடுத்தது எல்லாத்தையுமே மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு அரைச்ச பூண்டு மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா